யாருக்கிட்ட தெரியும், இப்போ தமிழ்நாடுல ஒரு நல்ல சேனல்னா அது கனிஷார் தான். டிஏ வந்து ஒரு நல்ல அட்வான்ஸான டிஏ இருக்கு. அது டிஃப்ரெண்ட் டைப்பாக சால்வ் பண்ணுற டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மெயின்ஸ் ரியாக்ட் பண்ணுறது. இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க மோட்டிவேட் பண்ணி. அப்படி ஒர்க் போயிட்டு நீங்கள் படிக்கிறப்ப எப்படி அந்த டைம் ஹேண்டில் பண்ணீங்க? வெல்கம் சார். IBPS CO பேங்க் ஆஃப் இந்தியா கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? 3 years ப்ரிப்பேர். 3 yearsல எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி படிச்சீங்க? டிஃபிகல்ட்னு சொல்ல போனால் மெயின்ஸில் தான் போகும். ஆப்டி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் ஸ்கோர் வராது. அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு மெயினாக யூஸ் ஆனது டிஏல தான். ஏன்னா மெயின்ஸ் வந்து டிஏ மேஜர் ரோல் கண்டிப்பாக. ஸோ அது வந்து சார் கனிஷாரோட அந்த ஒரு சீரீஸ் போட்டுருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அது டிஏ வந்து ஒரு நல்ல அட்வான்ஸான டிஏ இருந்துச்சு. அது டிஃப்ரெண்ட் டைப்பாக சால்வ் பண்ணுற டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மெயின்ஸ் ரியாக்ட் பண்ணுறது. வெறும் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஏதாவது ஜாயின் பண்ணி படிச்சீங்களா, இல்லை வீட்லயே செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்களா? ஆமாம், அது ஃபர்ஸ்ட் போனது ரொம்ப நாள் ஆச்சு. அது நடுவில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் இது பண்ணிட்டேன். வீட்டிலேருந்தே படித்தேன். அப்போ எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ். ஓ சரி சரி. நம்மளோட சேனல் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? மேம் இப்போ யாருக்கிட்ட தெரியும், இப்போ தமிழ்நாடுல ஒரு நல்ல சேனல்னா அது கனிஷார் தான். ரொம்ப ரீச் ஆனது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு இப்போ புதுசாக பிக்னஸ் போனாங்களே எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறது கனிஷார் வீடியோப்பா. இல்லை பேசிக்ஸ் அவர் நல்லா சொல்லி தருவாரு. இல்லை புரியுற மாதிரி இருக்கும். அவர் நம்ம நல்லா அவர் பேசுறதே நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் கனிஷார். இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்க்கு எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க? மேம் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக அப்படின்னா மேம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க மோட்டிவேட் பண்ணி அவங்க சப்ஜெக்ட் மட்டும் எடுக்காம நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே சொல்லி தருவாங்க. கமெண்ட் செக்ஷன்ல போட்டாலும் அதை கமெண்ட் செக்ஷன் ரீட் பண்ணி அது அப்படி சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். மணி சாரும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவரோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வீக்லி செஷன்ஸ். எஸ் மேம், ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஷூர். எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணீங்களாப்பா? மெட்டீரியல்ஸ்லாம் இல்லை மேம், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் வீடியோஸ் தான். ஏன்னா கொஞ்சம் வெளியே வேலைக்கு போயிட்டு இருந்தனால ரொம்ப கஷ்டம். ஒர்க் பண்ணிட்டே படிச்சீங்களா? ஒர்க்கிங் டைம்பா? பார்ட் டைமா போகுது. பார்ட் டைமா? அப்படி ஒர்க் போயிட்டு நீங்க படிக்கிறப்ப எப்படி அந்த டைம் ஹேண்டில் பண்ணீங்க? மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வர ஒர்க் இருக்கும். ஆஃப்டர்நூன்ல இருந்து ஈவினிங் நைட் அந்த மாதிரி நான் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டீங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது ஒர்க்கிங் பண்ணிட்டே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட மோட்டிவேஷன் என்னவா இருக்கும்? நிறைய பேர் இந்த क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னால படிக்க முடியுமான்ற மாதிரி ஒரு क्वेश्चंसலாம் வைக்கிறாங்க. சோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மோட்டிவேஷன் என்னவா இருக்கும்? அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். அவங்க அதுக்கேத்தாப்புல அலாட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது நம்ம நம்பிக்கைனா நம்மளை நம்பணும். எஸ் மேம். ஷூர். நம்ம போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.